வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சீமை இளந்தங்காய்களை பார்க்கலாம். இந்த மாதிரி சீமை இளந்தம்பழங்கள் நம்மளுக்கு பஞ்சாக தான் காய்க்கும். இது இங்கிலீஷில் ஆப்பிள் பெர்ரின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சரசரமாக காய்கள் காய்க்கும். நம்ம மாடி தோட்டத்தில் ஃபுல்லாக எல்லாமே மெச்சூர் ஆகும்னு நினைக்க முடியாது. ஸோ அதனால் நிறைய பூக்களை கொஞ்சம் கிள்ளி விட்டுட்டிங்கன்னா ஒவ்வொரு கிளைக்கும் ஒரு 10 காய் கிட்டே நிற்கும். அது மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா மெச்சூர் ஆகும். இல்லைனா வெயிட் தாங்க முடியாமல் கொட்டிடும். ஸோ எப்படி நம்ம அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இதை காட்டுறேன் பாருங்கள் வாங்க. இந்த மாதிரி ஒரு பஞ்சாக ஒரு 10 பூக்கிட்ட பூக்கும். இப்போ இந்த மொட்டுகள் இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணோம், இந்த சின்னதாக இருக்கிறது இந்த 2 கிள்ளி விட்டுட்டோம்னா இந்த 3 மொட்டிலையும் கூட இந்த 2 மொட்டுகள் கிள்ளி விட்டோம்னா இந்த 2 காய் நல்லா பழுத்து நல்லா பெருசாக மெச்சூராகி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் சின்னதாக மொட்டுக்களை வரும்போதே அப்பப்போ கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுருவேன். அந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டது தான் அங்கங்கே கொஞ்சமாக ஒரு காயை கொஞ்சம் மெச்சூர் ஆகும். ஸோ அது மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டதில் ஒரு காய் நல்லா பழுத்துட்ருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அது மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டதில் காய்கள் கொஞ்சம் பெருசாகிட்ருக்கு. இல்லைனா எல்லா காயும் கொட்டிட்டோம். இது மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணேன்.